உங்க வாழ்க்கைய உண்மையில கண்ட்ரோல் பண்றது யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்களா? உங்க முடிவுகள், உங்க ஆரோக்கியம், உங்க வெற்றி இதெல்லாம் நிஜமாவே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கா? இல்ல உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு மறைக்கப்பட்ட சக்தி உங்கள இயக்கிட்டு இருக்கா? வாங்க அந்த மர்மமான சக்திய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத பாருங்க. கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, உங்க வாழ்க்கையில 90% விஷயங்கள தீர்மானிக்கிறது நீங்க சரியா கண்டுக்காத உங்க ஆழ் மனசு தான். ஆமா, 90%. அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையோட பெரும் பகுதிய நம்ம அறியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த மிகப்பெரிய சக்திய நம்ம எப்படி சரியா பயன்படுத்துறது? சரி, இந்த ஆழ்மனம்ங்கிறத ஏதோ ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காதீங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர். உங்கள உருவாக்குற ஒரு பில்டர், உங்கள காப்பாத்துற ஒரு கார்டியன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது எப்பவும் உங்க கூடவே தான் இருக்கு. உண்மைய சொல்லணும்னா, உங்க உடம்பையே டிசைன் பண்ணி கட்டுனதே இந்த ஆழ்மன தான். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க இதயத்தை துடிக்க வைக்குது, உங்க சுவாசத்தை சீராக்குது, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் பார்த்து பார்த்து சரி பண்ணுது. அதுக்கு ரெஸ்டே கிடையாது. உங்களுக்காக 24/7 வேலை செஞ்சுட்டே இருக்கு. அப்போ இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த மனசு நம்மகிட்ட எப்படி பேசும்? சில சமயம் திடீர்னு ஒரு உள்ளுணர்வு வரும்ல, இத செய்யாதே மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். சில சமயம் ஒரு சூப்பரான ஐடியா வரும், இப்படி பண்ணா என்னன்னு தோணும். இதெல்லாம் தான் அது நம்மகிட்ட பேசுற மொழி. அது எப்பவும் உங்கள வளர வைக்கணும், முன்னேற வைக்கணும், இன்னும் உயரமா பறக்க வைக்கணும்னு தான் உந்திக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த 2 மனசும், அதாவது வெளிமனம், ஆழ்மனம், இது ரெண்டும் எப்படி நம்ம உடம்புல 2 தனித்தனி நரம்பு மண்டலம் வழியா வேலை செய்துன்னு பார்க்கலாம். இந்த முழு இயக்கத்தோட ரகசியமே இங்கதான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வெளிமனம் நீங்க வேணும்னு செய்யற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க கையாற்றுறது, நடக்கிறதெல்லாம் இதனால தான். ஆனா உங்க ஆழ்மனம் தானா நடக்கிற விஷயங்களை பாத்துக்குது. உங்க இதயம் துடிக்கிறது, நீங்க மூச்சு விடுறதெல்லாம் அதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒன்னு உங்க ஆர்டருக்கு கட்டுப்பட்டது, இன்னொன்னு இயற்கையோட அறிவோட வேலை செய்யுது. அப்போ இந்த 2 சிஸ்டமும் எப்படி ஒன்னோடொன்று பேசிக்குது? எல்லாத்துக்கும் முக்கியமான கேள்வி இதுதான். நம்ம மனசுல சும்மா வர்ற ஒரு சாதாரண நினைப்பு எப்படி நம்ம ஆழ் மனசுக்குள்ள போய் நம்ம வாழ்க்கையில உண்மையா மாறுது? இது ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். நல்ல கவனிங்க. முதல்ல உங்க வெளிமனம் ஒரு எண்ணத்தை முழுசா ஏத்துக்குது. ரெண்டாவதா அந்த எண்ணம் ஒரு எலக்ட்ரிக் சிக்னலா மாறி உங்க மூளையோட கிரியேட்டிவ் சென்டருக்கு போகுது. கடைசியா உங்க ஆழ்மனம் அந்த சிக்னலை வாங்கி அதை உங்க நிஜ வாழ்க்கையில ஒரு அனுபவமா மாத்திருது. இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம், ஆனா இதுதான் அறிவியல். இப்போதான் இந்த விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். உங்க ஆழ் மனசுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. ஆனா அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க தெரியாது. அது ஒரு வளமான நிலம் மாதிரி. நீங்க எதை விதைச்சாலும் அதை கேள்வியே கேட்காம அதை வளர்த்து விடும். நீங்க கொடுக்கற ப்ளூ பிரிண்ட்டை வச்சு மட்டும்தான் அது வேலை செய்யும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க உங்க ஆழ் மனசுக்கு தப்பான ப்ளூ பிரிண்ட கொடுத்தா என்ன ஆகும்? நீங்க பயத்தையும் கவலையும் விதைச்சா அது எதை அறுவடை செஞ்சு கொடுக்கும்? இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த எச்சரிக்கைய கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க எண்ணங்கள் வாழ்க்கையோட இயல்புக்கு எதிரா இருந்தா, அதாவது பயம், கோபம், பொறாம மாதிரி நெகட்டிவா இருந்தா, அந்த எண்ணங்களே உங்கள தொந்தரவு பண்ணும், கவலைப்பட வைக்கும், கடைசியில உங்க உடம்புல நோய்களை கொண்டு வந்துரும். இது சும்மா மனசு சம்பந்தப்பட்டதில்ல, உங்க உடம்பையே பாதிக்கிற விஷயம். இதெல்லாம் தான் அந்த அழிவுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ். பயம், கவலை, பொறாமை, வெறுப்பு. இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க திரும்ப திரும்ப மனசுல போட்டீங்கன்னா, உங்க ஆழ் மனசு இதத்தான் உங்க உண்மையான விருப்பம்னு எடுத்துக்கிட்டு உங்க உடம்புல நோய்களையும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளையும் உருவாக்க ஆரம்பிச்சிடும். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ நம்பிக்கையான தீர்வுக்கு வருவோம். இந்த இருண்ட நெகட்டிவ் எண்ணங்களை விரட்டியடிக்க ஒரு பிரகாசமான, ரொம்ப பவர்ஃபுல்லான வழி இருக்கு. இந்த ஒரு ஐடியா உங்க வாழ்க்கையே மாத்தலாம். இருட்டோட சண்டை போடாதீங்க, சும்மா ஒரு லைட்ட போடுங்க, இருட்டு தானா போயிடும். குளிரோட போராடாதீங்க, நெருப்ப உருவாக்குங்க, குளிர் போயிடும். அதே மாதிரிதான், ஒரு கெட்ட எண்ணத்தோட மல்லு கட்டாம அதுக்கு பதிலா ஒரு நல்ல வலிமையான எண்ணத்தை உள்ள கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு, என்னால முடியாதுன்னு தோணும்போது அதுக்கு பதிலா என்னால முடியும்னு உறுதியா நம்புங்க. நீங்க குணமாகணும்னா நீங்க பெருசா எதுவும் செய்ய வேண்டாம். சும்மா வழி விட்டா போதும். உங்க மனசுல இருக்கிற பயம், கவலை மாதிரி குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா, உங்க ஆழ் மனசோட உயிர் கொடுக்கிற சக்தி ஒரு ஆத்து வெள்ளம் மாதிரி பாய்ந்து வந்து உங்க உடம்பையும் மனசையும் குணப்படுத்தும். ஆரோக்கியங்கிறது உங்க பிறப்புரிமை. இப்போ நான் சொல்ல போறது உங்கள ஆச்சரியப்படுத்தும்.
விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு 11 மாசத்துக்கும் உங்க உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே முழுசா புதுப்பிக்கப்படுதாம். அப்படின்னா டெக்னிக்கலா உங்க உடம்புக்கு வயசு வெறும் 11 மாசம்தான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பழைய நோய்களோ பிரச்சனைகளோ நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்க எண்ணங்களை வச்சு நீங்க ஒரு புது உடம்ப உருவாக்கிட்டு இருக்கீங்க. பழைய தப்பியே நினைச்சிட்டு இருந்தா பழைய உடம்பை தான் திரும்ப உருவாக்குவீங்க. அதனால இந்த இறுதி கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ஒவ்வொரு கணமும் உங்க எண்ணங்களால உங்க உடம்பையும் வாழ்க்கையையும் நீங்களே செதுக்குறீங்கன்னா, அடுத்து நீங்க எதை உருவாக்க போறீங்க? ஒரு ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கையா? இல்ல நோய், துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த மாபெரும் சக்தி உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு இன்னிக்கே முடிவு பண்ணுங்க.